இங்க ஒரு பையன் திடீர்னு ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சாராம். அவங்கள பார்த்தது அவங்க அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க கல்யாண மோதிரம் கிச்சன் சிங்குக்குள்ள விழுந்துருச்சு. அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அது ஒரு சாதாரண மோதிரம் தான், இதுக்காக என் பையன் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் அந்த மோதிரம் போனதுல இருந்து அம்மா நைட் ஃபுல்லா அழுதுட்டே இருந்தாங்கன்னு சொல்றான். அப்பதான் ஃபயர்மேன் செவுத்துல மாட்டியிருந்த போட்டோவை பாக்குறாரு. பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. அதனாலதான் அவர் ஞாபகமா இருந்த மோதிரம் போனதுக்கு அழுதுட்டு இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு தெரிஞ்சதும் அது எப்படியாவது எடுத்து கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்றாரு. உடனே அந்த பையன் அவரை கூட்டிட்டு போய் சிங்க் ஓட்டையை காட்டுறான். அதை செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற பைப் எல்லாத்தையும் உடைச்சிட்டா உள்ள இருந்து அந்த மோதிரத்தை எடுத்துடலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா இது ஒரு வாடகை வீடு, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்னால அந்த செலவை ஏத்துக்க முடியாது, போனா போகட்டு விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்ப கூட இவர் அவங்க பேச்ச கேட்காம கூட இருக்கிறவங்க கிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு டிஸ்கஸ் பண்றாரு. அப்பதான் கூட இருக்கிறவர் இன்னொரு ஐடியா கொடுக்கறாரு. அதை வச்சு ஒரு கேபிள் கேமராவை அந்த மேல சிங்க் ஓட்ட வழியா உள்ள விட்டு உள்ள மோதிரம் இருக்கான்னு தேடி பார்த்து உள்ளதா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கேமராவோட ஹெல்ப்பால இன்னொரு கம்பி அந்த ஓட்ட வழியா உள்ள விட்டு உள்ள இருந்து அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்துறாரு. அதை பார்த்தது சந்தோஷத்துல அவங்களால எப்படி இவங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. இருந்தாலும் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம இது அவங்க கடமைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.